வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சங்கடத்தை உருவாக்குது. அன்புமணி அவர்களுக்கு என்னன்னா, தன்னோட பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இது வந்து மோதலோட உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ செயற்கூட்டம் நடந்தது இல்லையா, அதுல அவங்களோட மகளை வந்து அவரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்கேயுமே வந்து பல பேர் வந்து அவங்க மகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேடையில உட்கார வைக்கிறாங்க. இங்க வெளிப்படையா அப்பா மகனோட சண்டைன்றது உச்சத்தை தொட்டிருக்கு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, தன்னோட மகனான அன்புமணி தன் பேரை பின்னாடி போட்டுக்க கூடாது, வேணும்னா என்னோட இனிஷியலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. விரக்தியோட உச்சத்துக்கே ராமதாஸ் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து எப்போதுமே வீட்டுல வயதானவர்கள்கிட்ட வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அவரு ஏதோ ஒரு வகையில தன் மகன் வந்து தன்னை மீறி போயிட்டாரு, தன்னை அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற விரக்தியில வந்து கட்சியை மட்டும் இல்ல, குடும்பத்துல இது ஒரு படி மேல போய் தன் பேரே புள்ள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்படும் அந்த அரசியல் வட்டம். ஏன்னா இவர் வந்து ரொம்பவுமே அரசியல் வட்டாரத்துல ரொம்ப ரொம்ப வந்து மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவரு இப்படி நடந்துக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய கொந்தளிப்பு. ஏன்னா 2 கோஷ்டியா இருந்து மோதல் வேற இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அன்புமணி தரப்புல வந்து கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தும். நம்ம ஒரு அவுட் சைடரா இதை பார்க்கும் பொழுது அப்பா மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இன்னும் என்னென்ன கட்டத்துக்கெல்லாம் இது போகுமோ. ஏன்னா 4 செவத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு கட்டம் மேல போய் வந்து பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சிட்டு இருக்கு. பாமகவை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து தானாவே சரியாகக்கூடிய பிரச்சனை என்னைக்கு இருந்தாலும் அந்த கட்சியோட எதிர்காலமா இருக்க போறவர் வந்து அன்புமணி அவர்கள் தான். இதை வந்து இன்டர்னலா பேசி தீர்க்காம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சேர்த்த வாரி இறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்கதான் மத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கணும். அந்த வழிகாட்டுதலா இருக்க வேண்டிய அவங்களே வந்து அந்த நிர்வாகிகளுக்கு இப்படி நடந்துக்கும் பொழுது தொண்டர்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல.